நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் திருத்தம். கோப்பாப்புலவில் காணிகளை விடுவிக்காவிடின் வடக்கு ஆளுநர் அலுவலகம் முற்றுகையிடப்படும். அரியாலையில் 26 மனித புதைகுழிகள் உள்ளன. கண்கண்ட சாட்சியங்களும் உயிருடன் உள்ளனர். ஆபத்தில் மகிந்தவும் நாமலும் சிக்கப்போகும் புலனாய்வு அதிகாரிகள். இலங்கை நீதிக்கான மையத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட அவசர கடிதம். ஒற்றையாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக எதிர்க்கிறது. சுமந்திரன் திட்டவட்டம். ராஜபக்சக்களின் ஊழல் பட்டியலை ஆதாரத்துடன் வெளியிட்ட சந்திரிகா. பிரக்னீத் எக்னோலிகோட வழக்குகள், சுரேஷ் சாலை போட்ட முட்டுக்கட்டைகள், சந்தியா எக்னோலிகோட வெளியிட்டுள்ள தகவல்கள். இந்த வருடம் மாகாண தேர்தல் நடாத்தப்பட வாய்ப்பே இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி விசனம். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 434 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 414 ரூபாவாகும். அத்துடன் 407 ரூபாவாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் லீட்டரின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தின் உயர் அதிகாரிகள் பாதாள உலக தலைவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தமை மற்றும் அவர்களுக்கு போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்து கொடுத்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போதைப்பொருள் விநியோகம் திட்டமிட்டபடி பரப்பப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் இராணுவ புலனாய்வுத்துறையினருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் வர்த்தக குற்றவாளிகளுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்குள்ள தொடர்பு குறித்து கசிந்த குரல் பதிவுகள் மற்றும் பிற ஆதாரங்களும் வெளியாகி சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழு எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி மீண்டும் கூடவுள்ள நிலையில் தேர்தலை நடாத்துவதில் நிலவும் முட்டுக்கட்டைக்கு உடனடியாக தீர்வு காணப்படுவதற்கு வாய்ப்பில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் அரசு தனது முடிவை எடுப்பதற்கு மேலதிகமாக 3 மாத கால அவகாசம் கோரியுள்ளது. இதனால் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக இறுதி தீர்மானம் ஒன்றை எடுப்பதில் தொடர்ச்சியான தாமதங்கள் நீடித்து வருகின்றன. இதன் காரணமாக இந்த ஆண்டில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எவையும் காணப்படவில்லை. மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முதலாவது கூட்டத்திலேயே நான் மனோகணேசன், சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளோம். எனினும் அரசின் தொடர்ச்சியான தாமதங்கள் காரணமாக ஆரம்பத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 3 மாத காலக்கெடுவை தாண்டியும் இந்த செயல்முறை நீண்டு செல்கிறது. பழைய விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் மூலம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதே எதிர்க்கட்சியின் முதன்மை முன்மொழிவாக உள்ளது. இந்த கூட்டமைப்புக்குள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான கட்டாய பிரதிநிதித்துவத்தை அரசு கோரியுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்க்கட்சிகள் அதனை தனிச்சட்ட ஏற்பாடாக கொண்டு வராவிட்டால் 25% ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இணக்கம் வெளியிட்டுள்ளன. இருப்பினும் தெரிவுக்குழு தனது பணிகளை தொடங்கி 3 மாதங்கள் கடந்தும் முறையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த மந்தகதி நிலைமையானது இந்த ஆண்டுக்குள் தேர்தல் நடாத்தப்படாது என்ற எங்களின் சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார். 2006 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் ராஜபக்ச குடும்பத்தினர் முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்துள்ளதாக சந்திரிகா குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டு கடன்களை அதிக வட்டி விகிதத்தில் 6% தொடக்கம் 9% பெற்று அதில் கமிஷன் பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோலை அணுமின் நிலையம் மற்றும் பல்வேறு சாலை அபிவிருத்தி திட்டங்களில் திட்ட மதிப்பீட்டை விட பல மடங்கு அதிக செலவினம் காட்டப்பட்டு ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகம் ராஜபக்ச குடும்பத்துடன் தொடர்புடையவர்களின் கீழ் சென்ற பின் பெரும் நட்டத்தை சந்தித்ததாக தெரிவித்தார். மேலும் அரச கொள்முதல்களில் கடுமையான டெண்டர் நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளும் அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் 24 மணி நேரத்துக்குள் பதவியிலிருந்து விலக வேண்டும். காவல்துறை மற்றும் நீதித்துறை அரசியல் தலையீடு சுயாதீனமாக செயற்பட வேண்டும் எனவும் நாட்டின் நிர்வாக அமைப்பின் முறையான மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார செலவீன அறிக்கைகளை சட்டபூர்வ காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள
நீதிமன்ற வழக்குகளின் தற்போதைய முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டது. இந்த விடயம் குறித்து ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரத்நாயக்க ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், பிரச்சார செலவினங்கள் தொடர்பில் நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள வழக்குகளின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை வழங்குமாறு பொலிஸ் மாதிபரிடம் உத்தியோகபூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறித்த விடயம் சார்ந்த நடவடிக்கைகள் எந்தளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பது குறித்த விவரங்களை ஆணைக்குழு எதிர்பார்த்துள்ளது. இதற்கு மேலதிகமாக அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர்கள் ஒருங்கிணைந்து செயற்பட்டு தற்போது நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் நிலை குறித்து துல்லியமான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த அறிக்கைகள் அனைத்தும் அடுத்த மாதத்துக்குள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களுக்குள் நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட விரிவான பிரச்சார செலவின அறிக்கைகள் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்க தவறியமைக்காகவே நாடு முழுவதும் இவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஐக்கிய ஆட்சி என்கின்ற ஒற்றையாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கிறது என்றும், இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே சமஷ்டி தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே என்றும், சமஷ்டியை மிக மோசமாக கேலி செய்தவர்கள் இன்று சமஷ்டியை பற்றி பேசுகிறார்கள் என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்தார். நாகர்கோவில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கப்பட்டதே சமஷ்டி கோரிக்கைக்காகவே ஆகும். தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சி என்று கேலி செய்தவர்கள்தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 1971 ஆண்டு ஜிஜி பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் இருக்கவில்லை. எமது தலைவர் இருந்திருந்தால் சமஷ்டி கோரிக்கை எவ்வளவு மோசமானது என்பதை என்னை விட மிக திறமையாக பேசியிருப்பார் என அவர் பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். ஆகவே சமஷ்டியை மிக மோசமாக விமர்சித்தவர்களே இன்றைக்கு மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய முழுமையான கொள்கையை சமஷ்டி ஆட்சி ஒன்று உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஏக்கிய என்ற சொல்லுக்குள் அர்த்தம் ஒன்று, ராஜ்ய என்ற சொல்லுக்கு அர்த்தம் நாடு. ராஜ்ய என்று சொன்னால் ஆட்சி முறை. இப்போது இருக்கின்ற அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டிருப்பது எக்கிய ராஜ்ய என்பதாகும். ராஜ்ய என்ற சத்தம் தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரிந்திருக்கின்ற கஜேந்திரகுமாருக்கு இது நன்றாக தெரியும். அவர் தொடர்ச்சியாக மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என தெரிவித்துள்ளார். இந்த விடயம் ஒற்றையாட்சியை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிற ஒரு கட்சி. எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டதே ஒற்றையாட்சிக்கு மாறான சமஷ்டி கட்சி தான் கட்சிக்கே பெயர். அந்த காலத்துல எல்லாம் அவருடைய கட்சி எங்களை கேலி செய்தவர். சமட்டி கட்சி என்று கேலி செய்த ஒற்றையாட்சி கட்சி தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 71ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே ஜிஜி பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. அவருடைய கட்சியாளரான தியாகராஜா பேசுகிற போது சொன்னார், என்னுடைய தலைவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த சமஷ்டி கோரிக்கை எவ்வளவு மோசமானது என்பதை என்னை விட திறமையாக பேசியிருப்பார் என்று பாராளுமன்றத்தை சொல்லியிருப்பார். ஆகவே சமஷ்டியை மிக மோசமாக வர்ணித்தவர்கள் இன்றைக்கு ஏதோ தாங்கள் தான் அதை உருவாக்கினவர்கள் போல மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியுடைய கொள்கை முழுமையான சமஷ்டி ஆட்சி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். பெயர் பலகைகளிலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. ஏக்கிய என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஒன்று, ராஜ்ய என்ற சொல்லுக்கு அர்த்தம் நாடு, ரஜய என்று சொன்னால் ஆட்சி முறை. தற்போது இருக்கிற அரசியலமைப்பிலே ஏக்கிய ரஜய என்று சொல்லியிருக்கிறது, அதாவது ஒற்றை ஆட்சி. அது கடந்த காலத்திலே செய்யப்பட்ட வரைவிலே ஒரு நாடு என்று மாற்றப்பட்டது, ஏக்கிய ராஜ்ய என்று மாற்றப்பட்டது. இது ரஜய ராஜ்ய ஒரே மாதிரி சத்தம் முடிக்கிறதுனாலே தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரிந்திருக்கிற கஜேந்திரகுமாருக்கு நன்றாகவே தெரியும். அதாவது ஒற்றை ஆட்சி என்ற பதத்திலே இருந்து ஒரு நாடு என்று அது மாற்றப்பட்டது. எங்களை எல்லாரையும் விட கூடுதலாக அறிந்திருக்கிறவர் அவர். அதை தெரிந்து கொண்டே மக்களை தொடர்ச்சியாக பிழையாக வழிநடத்தினார். முல்லைத்தீவு கோப்பாப்புலவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணிகளுக்குரிய மக்கள் 6வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கோப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்குரிய 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும், 4 குடும்பங்களுக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும், 3 குடும்பங்களுக்குரிய 11.5 ஏக்கர் தோட்ட காணிகளுமாக
171 ஏக்கர் காணிகள் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மக்கள் பூர்வீக வாழ்விடமாக கொண்ட 55.5 ஏக்கர் காணியை முதற்கட்டமாக உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்து மக்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். எங்களுடைய வாழ்க்கையே போராட்டம், போராட்டமே வாழ்க்கை என்ற நிலைக்கு உள்ளாகி இருக்கிறோம். இனியும் இந்த போராட்டத்தை நீண்ட நாட்களாக வீதியில் இருந்தோ அல்லது மகஜர் வழியாகவோ மேற்கொள்ளாது மிக குறுகிய காலத்தில் எங்களுக்கு போராட்டத்தை நிறைவு செய்ய தீர்மானித்துள்ளோம். ஆளுநரிடம் நாங்கள் விடுத்த கோரிக்கை இராணுவத்தினால் எங்களிடம் முன்வைக்கப்பட்ட அநீதியான கோரிக்கைகளுக்கு தீர்ப்பு வழங்கி எங்களுடைய காணிகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அல்லது உடனடியாக சாதகமான பதில் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். இதுவரையும் முடிவில்லை. ஆளுநர் இங்கு வரவில்லை அல்லது சாதகமான முடிவு தரவில்லை என்றால் நாங்கள் ஆளுநர் செயலகம் சென்று செயலகத்துக்கு முன்பாக எழுச்சி பேரணியை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். இதற்கிடையில் எங்களுக்கு சாதகமான பதிலை தர வேண்டும் என கோப்பாபுலப்பு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊடகவியலாளர் பிரக்னேட் எக்னோலிகோட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் ஆலை போட்ட முட்டுக்கட்டைகள் தொடர்பில் ஊடகவியலாளர் பிரக்னேட் எக்னோலிகோடவின் துணைவியார் சந்தியா எக்னோலிகோட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். பிரக்னேட் எக்னோலிகோட காணாமல் ஆக்கப்பட்டு 6000 நாட்கள் நினைவுகூரும் வகையில் உரையாற்றுகின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். கோடபய ராஜபக்சவின் குற்றராட்சியத்தின் செயற்படும் இயந்திரமாக இயங்கியவர்தான் சுரேஷ் ஆலை. இவை நீதிமன்றத்தினூடாக வெளிவந்த உண்மையாகும். ஏனெனில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய தற்போது இருக்கும் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் நாட்டை மீட்ட வீரர்கள் என்று அந்த ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன மிகுந்த கவலையுடன் பேசி பின்னர் அவர்களை வெளியேற்றினார். அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்த தகவல்கள் மூடி மறைக்கப்பட்டன. அவர்களை தடுப்பு காவலிலிருந்து வெளியேற்றினார். தடுப்பு காவல் உத்தரவுகளை கையெழுத்திட அவர் மறுத்துவிட்டார். இராணுவ புலனாய்வு பிரிவினர் முதலில் தங்களிடம் தகவல் இல்லை என்று கூறினர். அதன் பிறகு தகவல்கள் எரிந்துவிட்டதாக கூறினர். அதற்கு பிறகு அந்த தகவல்கள் வழங்க முடியாது, அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் என்று கூறினர். தற்போது கூட தேசிய பாதுகாப்பு பற்றி பேசப்படுகின்றது தானே, ஏனெனில் அவர்களிடம் இருக்கும் விடயங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சினை. ஆனால் கேட்டது புலனாய்வாளர்கள் விடுமுறையில் சென்ற ஆவணங்கள். அது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று கூறுகிறார்கள். இறுதியாக அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தகவல்கள் பொய்யானது. அக்காலகட்டத்தில் தொடர்ச்சியாக சுரேஷ் ஆலை நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். நீதவான் தொடர்ச்சியாக சில ஆவணங்களை வழங்குமாறும் கூறினார். இறுதியாக சுரேஷ் ஆலை மலேசியாவுக்கு சென்றார் என்று நினைக்கின்றேன். நீதிமன்றத்துக்கு வர முடியாத காரணத்தினால் தான் அவ்வாறு சென்றார். ஏனெனில் ஆரம்பத்தில் அவர் நீதிமன்றத்துக்கு வருவதை தடுப்பதற்காக பல கதைகள் கூறினார். அவருக்காக முன்னிலையான சட்டத்தரணி இவருடைய முகம் தெரிவது தேசிய பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனை என்றும் அதை மக்கள் பார்க்கக்கூடாது என்றும் அது பெரியதொரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறும் எனவும் கூறினார். எனவே அவரை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும், அவரை மறைத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவரை வெளியே கொண்டு வர முடியாது, அவர் வருவதை தடுக்குமாறு கூறினார். இராணுவ புலனாய்வு குழுவினர்கள் இக்குற்றம் தொடர்பான தகவலை வழங்குவதற்கோ அல்லது அறிந்த உண்மைகளை சொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் அல்லது உத்தரவின் பேரில் சாட்சிகளை அளிக்கும் வேலைகளை செய்தார்கள். கிழக்கு மாகாணத்தில் காணி விவகாரங்களை கையாள்வதற்காக விசேட குழு ஒன்றையும் முழு அதிகாரம் கொண்ட விசேட போலீஸ் பிரிவு ஒன்றையும் அமைப்பதற்கு கடந்த ஜூன் 22ஆம் தேதி அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம் சட்டபாட்சியையும் கிழக்கு மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் என இலங்கை நீதிக்கான மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்பு மற்றும் கடலோர பகுதி அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதாக கூறி கொண்டு வரப்பட்டுள்ள இந்த விசேட பொறிமுறையானது சிறுபான்மையினர் செறிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தை மட்டும் குறிவைத்து எடுக்கப்பட்ட ஒரு தன்னிச்சையான நடவடிக்கை என்ற கடுமையான குற்றச்சாட்டு எழுந்தது. இலங்கையின் அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சமத்துவத்துக்கான அடிப்படை உரிமையை இந்த முடிவு அப்பட்டமாக மீறுவதாக தெரிவித்து இலங்கை நீதிக்கான மையம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு மிக அவசரமான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதுடன் இந்த சர்ச்சைக்குரிய அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக கைவிடுமாறு உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. காணி ஆக்கிரமிப்புகளும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் பிரத்யேகமான பிரச்சினைகள் அல்ல எனவும் தெற்கு, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் பரவலாக காணப்படும் ஒரு தேசிய பிரச்சினையாகும் என நீதிக்கான மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. மாகாணங்களை விடுத்து தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்கள் பல்லின சமூகமாக வாழும் யுத்தத்துக்கு பின்னரான காணி இழப்புகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தை மட்டும் இவ்வாறு அதிகாரம் வாய்ந்த விசேட குழுவினை நிறுவுவதும் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் சந்தேகத்தையும் தோற்றுவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் சித்திரவதை முகாம்களிலிருந்து உயிருடன் தப்பியவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தமக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகள் தொடர்பில் மற்றவர்களுக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளை கண்களால் கண்ட நேரடி சாட்சியங்களாக இன்றும் வாழ்கின்றனர். அவர்கள் உள்நாட்டு பொறிமுறைகளை நம்பி சாட்சி சொல்வதற்கு தயாரில்லை. சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளனர் என செம்மணி மனித புதைகுழி வழக்கின் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் தெரிவித்துள்ளார். உரிமை பந்தம் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார்.
தற்போது செம்மணி புதைகுழி காணப்படும் அரியாலை சித்துப்பாத் இந்து மயானம் என்பது 80 வருடங்களுக்கு மேற்பட்ட சைவ மக்களுடைய பாரம்பரியமாக எரியூட்டுகிற சுடலையாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய கட்டளையின் பேரிலும் அல்லது மிக சிறியவர்கள் இருக்கின்ற தருணத்தில் மட்டும்தான் எமது யாப்பிலும் பேச்சு வழக்கிலும் கூறி வந்த ஒரே ஒரு விடயம், இப்போது தகனமேடு இருக்கிற பகுதிக்கு வடகிழக்காக இருக்கின்ற ஒரு சிறிய பகுதியில் மட்டும்தான் அவ்வாறான தகனங்கள் இடம்பெறும். வேறு எங்கும் புதைக்கின்ற செயற்பாடு 80 வருடமாக இடம்பெறவில்லை என்பது அரியாலையில் வாழ்கின்ற பூர்வீகமாக வாழ்கின்ற மூதாதையருக்கும் எமக்கும் தெரிந்த விடயம். ஆனால் 1995 ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் இந்த இடத்தை இராணுவம் கைப்பற்றிய காலப்பகுதியில் 2011 ஆண்டு வரை எம்முடைய கையில் இருந்த சுடலை ஒப்படைக்கும் வரை முற்றுமுழுதாக இராணுவத்தினுடைய காவலர்கள் நிறைந்த இராணுவ சோதனை சாவடி நிறைந்த இராணுவ முகாமாகத்தான் இந்த அரியாலை சித்துப்பாத் இந்து மயானம் இருந்து வந்தது. இந்த நிலைமையில் தான் 1996 ஆண்டு காலப்பகுதியில் கிருசாந்தினுடைய படுகொலையை தொடர்ந்து இங்கே 1999 ஆண்டு 6 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 15 உடல்கள் எடுக்கப்பட்டது. அது எடுக்கப்பட்ட பகுதிகள் இந்த சித்துப்பாத் இந்து மயான சுடலை பகுதி அல்ல. யாழ் வளைவு அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியும், அங்கே மருத மரத்தின் பின்னால் இருக்கின்ற ஒரு கேணியில் இருந்து 2 உடல்களும், அதனை விட உப்பள பாத்தியினுடைய பகுதியில் சில உடல்களும், மொத்தமாக 6 புதைகுழிகளில் இருந்து 15 உடல்கள் எடுக்கப்பட்டன. எனவே இந்த மனித புதைகுழி என்பது தனியே இந்த சித்துப்பாத் இந்து மயானத்தில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக வரும் நினைத்து விட வேண்டாம். இந்த புதைகுழிகள் என்னை பொறுத்தவரை 2019 ஆண்டு நீர்வளங்கள் சபையினால் நாயன்மார் கட்டு பகுதியில் ஒரு தண்ணீர் தாங்கி தொட்டி அமைக்கின்ற போது சில மனித எச்சங்களை அடையாளப்படுத்தி அவற்றினை எடுத்து நீதவான் நீதிமன்றத்துக்கு அது வழக்காக கொண்டு செல்லப்பட்டு இன்று வரை அந்த வழக்கு இல்லை. இந்த இடம் கூட இந்த செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்பட்ட விடயங்கள். மிகவும் தெளிவாக சொல்கிறேன், கிருசாந்தி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதி சோமரத்ன ராஜபக்ச இந்த பகுதியில் தான் கடமையாற்றியதாக தனது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டார். ஆனால் அது உண்மையல்ல. இராணுவத்தினுடைய 7CLA இராணுவ படையணி என்பது 15 உறுப்பினர்களை அரியாலையில் கொண்டு ரகசிய இராணுவ அணியாக செயற்பட்டது. அவர்கள் கைதடி, மணியன் தோட்டம், கொழும்புத்துறை, அரியாலை, புங்கங்குளம், நாயன்மார்கட்டு ஆகிய இடங்களுக்கு சென்று அனைவரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கின்ற, சித்திரவதைப்படுத்துகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்ட ஒரு இராணுவ குழு. இது தொடர்பாக கண்ணால் கண்ட சாட்சிகளும் அந்த சித்திரவதைகளிலிருந்து தப்பிய உயிருள்ள சாட்சியங்களும் பலர் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அரியாலையில் இந்த செம்மணி பகுதியில் ஒரு பாரிய மனித புதைகுழி கனரக இயந்திரங்களை கொண்டு தோண்டப்பட்டு இதற்கு முன்னால் ஒரு இளைஞன் அம்மனமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் கடவுளின் சித்தத்தால் தப்பி பூசாவுக்குள் கொண்டு செல்லப்பட்டு இன்று விடுதலையாகி அந்த அரியாலை பகுதியில் வசித்து வருகிறார். ஆனால் அவர்கள் இந்த இலங்கை கட்டமைப்புக்குள் இருக்கிற நீதித்துறையை நம்பியோ அல்லது இந்த விசாரணை மேற்கொள்கிற CID-யினரை நம்பியோ தன்னுடைய வாக்குமூலத்தை தர தயாராக இல்லை. சர்வதேச பிரதிகளுடைய மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என கூறுவதாக தெரிவித்துள்ளார்.